சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யா இந்த பேரை அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு மறக்க முடியாத ஒரு பேராக எல்லாருடைய மனதிலும் பதிவாயிட்டது. இந்த பேர் அவ்வளவு பெரிய ஆதங்கத்தையும் மக்கள் மனதில் ஒரு பெரிய வேதனையையும் எல்லாருக்குமே ஒரு சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பேராக இது மாறிட்டுது. ரிதன்யா திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில், அதாவது அவினாசி நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கைகாட்டிப்புதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் திருமணமான 77வது நாள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது. அதற்கு முன்னால் அந்த பொண்ணு பேசி வச்சுருந்த ஒரு சில ஆடியோ பதிவுகள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கொந்தளிப்புக்கும் காரணமாக இருக்குது. அந்த பொண்ணு பேசியிருக்கிறத கேட்ட யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்களுடைய கண்ணில் தண்ணி வர்றதை தவிர்க்க முடியாது. நம்மளுடைய இயல்பான அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி போட்டுட்டு அந்த ஆடியோவை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆடியோவில் ஒரு பெரிய ஈர்ப்பை அந்த பெண்ணை ஏற்படுத்தியிருக்கா. இந்த பெண் ஏற்படுத்தியிருக்கிற இன்னொரு பெரிய ஆதங்கம் என்ன பார்த்திங்கன்னா, திருமண வயதில் குழந்தைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருமே நம்மளுடைய பொண்ணை எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அச்சமும் திட்டமிடுதலையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆடியோ ஒரு வலிமையான ஆடியோவாக மாறி இருக்குது. இதுக்கு முன்னே பல பெண்கள் இந்த மாதிரியான சூழலில் தற்கொலை பண்ணியிருந்தாலும் அவங்க யாராலையும் ஏற்படுத்த முடியாத ஒரு தாக்கத்தை இந்த பெண்ணுடைய அந்த குரல் எல்லார் மனதிலும் ஏற்படுத்தியிருக்கு. இது யாராலுமே கடந்து போக முடியாத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இது பேசுபொருளாக மாற்றி விட்டுருக்குது. இந்த ரிதன்யா யார், எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரிதன்யா வயது 28, எம்எஸ்சிசிஎஸ் படிச்சிருக்காங்க. படிப்புக்கு தக்கபடியே பெரும் நிறுவனங்களில் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிதன்யாவுடைய அப்பா பேர் அண்ணாதுரை, அம்மா ஜெயசுதா. அப்பா அவினாசி நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிற கைகாட்டிப்புதூர் அப்படிங்கிற இடத்துல வசித்துக்கிட்டு இருக்காரு. கைகாட்டிப்புதூருங்கிறது அவினாசி பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 150-200 மீட்டர் தொலைவில் வலது பக்கம் திருப்பூரை நோக்கி ஒரு ரோடு போகும். அந்த இடத்துக்கு பேர் தான் கைகாட்டி, பழைய பேர். அந்த ஊரை, அந்த பகுதியை சுற்றி உருவாக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு பேர் தான் கைகாட்டிப்புதூர். இங்கே தான் ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்காங்க. ரிதன்யாவுடைய அப்பா 1993-94 காலகட்டத்தில் மிக மிக சாதாரணமான நிலையில் இருந்த ஒரு மனிதன் தான். பெரிய அளவுக்கு சொத்தோ செல்வாக்கோ கிடையாது. அவங்க அம்மா ஜெயசுதாவை பக்கத்தில் இருக்கிற அணைப்புதூர் அப்படிங்கிற ஊரில் இருந்தவங்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த திருமணத்தில் பல தடைகளை மீறி தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. ஜெயசுதா வழியில் வந்திருந்த சொத்து இவரை சமூகத்தில் பெரிய அளவில் மாற்றி காட்டிட்டது. அந்த சொத்தை மூலதனமாக வச்சு ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாரு. திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட அந்த கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான அவங்க இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன பார்த்திங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் அந்த சமூகம் சார்ந்து, அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகம் சார்ந்து இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் 1000 தடவை கோடி லட்சம் அப்படிங்கிற சொல் வந்துடும். அந்த அளவுக்கு பணத்தின் மீது அளவு கடந்த மோகத்தில் வெறியோடு வாழ்கின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இன்றைக்கி உருவாயிட்டுது. எதை பேசினாலும் அதில் லாபம், வியாபாரம், சொத்து அப்படிங்கிறதை பற்றிய நோக்கம் தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிட்டுது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான தனியரசான ஏதோ ஒரு செய்தியை சொன்னார், என்கிட்ட பேசும்போது சொன்னார், அடிப்படைவாதத்திலும் பழமைவாதத்திலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி கிடக்கின்ற ஒரு சமூகம் கொங்கு வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னார். உள்ளபடியே அந்த சமூகம் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. அதுக்கு இந்த ரிதன்யாவுடைய அப்பா இன்றைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசுனதில் சொல்லியிருக்கிற செய்தியே அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். அதை நம்ம பிறகு பார்ப்போம். இந்த ரிதன்யாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற, அதாவது ரிதன்யா வீட்டிலிருந்து நடந்து போகிற தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் அந்த பொண்ணு திருமணம் பண்ணியிருக்கிற கவின்குமாருடைய வீடு. கவின்குமாருடைய அப்பா ஈஸ்வரமூர்த்தி, அம்மா சித்ராதேவி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிறவருடைய முதல் மகன். கிருஷ்ணன் ஒரு மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். 15 வேளம்பாளையம் அப்படிங்கிற அந்த ஊரில் பெரும் கோடீஸ்வரருடைய குடும்பத்தில் பிறந்து வந்தவங்க. இவங்களுடைய சொத்து திருப்பூரில் பார்த்திங்கன்னா சற்றேறக்கூடிய ஒரு 3000 கோடி 4000 கோடி ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு இல்லைனாலும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாத சொத்தை கொண்டவர். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க. பெரிய அளவில் மாநில அளவில் அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கான தொழிலை அவங்க செய்யலானாலும் சில தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இவங்களுடைய கடைகள் மற்ற இடங்களை வாடகைக்கு விட்டுருக்கிறதுல மட்டும் மாதத்துக்கு 20 லட்ச ரூபா இவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு குடும்பம்.
இன்றைக்கும் திருப்பூர் சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்மன் கிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக முந்தைய காலங்களில் கிருஷ்ணன் இருந்திருக்காரு. அவருடைய பேருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியமான மரியாதை இருக்குது. அந்த மரியாதை எல்லாமே தவிடுபொடியாகி தரையோடு தரைமட்டமாகிற அளவுக்கு இப்போதைய இந்த நிகழ்வு ரிதன்யாவுடைய தற்கொலை எல்லாரையும் பேசுபொருளாக மாற்றிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கிருஷ்ணன் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ரோட்டில் போனால் பொதுமக்களே பிடிச்சி அடிச்சிருவாங்களோங்கிற அளவுக்கான வெறி மக்கள் மத்தியில் இந்த ஆடியோ உருவாக்கி விட்டுருக்குது. இதுக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு மேலோட்டமான பார்வையை பார்ப்போம். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகம் சார்ந்திருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான சீர் சடங்குகளில் ஒன்று கூரைச்சிலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜவுளி எடுக்க ஒரு நிகழ்ச்சி நடக்க, அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு 2 வீட்டாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே தான் மணப்பெண்ணுக்கான கூரைச்சாலையை அவங்க தேர்வு பண்ணி எடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே 2 குடும்பத்தாருக்கும் இடையிலும் ஒரு சின்ன கசமசா உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி உருவான அந்த பிரச்சனையினுடைய மையம் மணமகளுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா. அதையும் தாண்டி பெண் வீட்டாருடைய வற்புறுத்தல் தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துக்கிறாங்க. இதுக்கு பிறகு அந்த சின்ன மனக்கசப்பு உருவானதுக்கு பிறகு மணமகன் வீடும் அவங்களுடைய தகுதிக்கும் செல்வாக்குக்கும் இது குறைவான வீடு அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்திருக்குது. அந்த சூழலில் மணமகனுடைய தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா உள்ளிட்ட எல்லாருமே ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ரிதன்யாவுடைய அப்பா நேர்மையான வழியில் சம்பாதித்தவர் அல்ல. ஒரு ரியல் எஸ்டேட்காரனாகவே எவ்வளோ பொய் பேசுவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ரொம்ப சாதாரணமாக நம்ம போகும்போது பார்ப்போம். இந்த இடத்துல எந்த வில்லங்கமே இல்லைங்க, 3 தலைமுறை சொத்து வாங்கினா நீங்கள் அடுத்த 1 மணி நேரத்தில் லோன் வாங்கிடலாம். எல்லா பேங்குமே இந்த இடத்துக்கு லோன் தரேன்னு சொல்கிறாங்கப்பாங்க. ஆனால் 1000 வில்லங்கம் இருக்குது. அதே மாதிரி பொய்யை வாய் ஊசாமல் பேசுவாங்க. கீழே 50 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது, போர் போட்டால் 3 இன்ச்சு தண்ணி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 1200 அடி போட்டால் கூட தண்ணி வராது. இது எல்லாமே ஒருத்தனை ஏமாற்றி எப்படியாவது அவன் தலையில் அந்த இடத்த கட்டி அது மூலமாக லாபம் பார்க்குற நோக்கத்தில் இருக்கிறவங்க தான் 99% ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள். அந்த வகையில் தான் ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரையும் வியாபாரம் பண்ணியும் பெரும் பணக்காரனாக மாறி இருக்கார். அவர் பணக்காரனான விதமும் அவருடைய வாழ்வியல் முறையும் நமக்கு ஒத்து வராதுன்னு மணமகன் வீட்டாரும் கல்விட்டு வர்றாங்க. இந்த இடத்துல மணமகன் வீட்டார் தரப்பில் அவங்களுடைய மணமகனுடைய தாயார் சித்ராதேவி தான் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. என்னென்னா, பையனுக்கு வயசு 29 ஆகிட்டு, நம்மளும் 3 வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்கிறான். எந்த இடத்துலேருந்து பொண்ணு வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுது. இந்த பொண்ணு ஒத்து வந்திருக்குது, நம்ம அளவுக்கு தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, பையனை கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் என்ன அவசரம்னு பல பேர் கேட்கும்போது, பையனுக்கு 25 வயசுலேருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டுது, இப்போயே முக்காத்தலை சொட்டத்தலை ஆகிட்டுது, இன்னும் 1 வருஷம் போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து இவனுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது. கொங்கு நாட்டில் 40 வயதை கடந்தும் பெண் கிடைக்காமல் வாழக்கூடிய இளைஞர்கள், அதாவது ஏன் பெண் கிடைக்கலைன்னா முக்கியமாக இவங்க எடுக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜாதகம். இந்த ஜாதகம் ஒத்து வந்துன்னா அடுத்து அந்த செல்வாக்கு தகுதி ஒத்து வராது. இப்படி பல காரணங்களால் 40 வயதை கடந்த இளைஞர்களே இன்றைக்கி கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைக்காம போயிட்டால் கேரளாவுக்கு எது போய் பொண்ணு கட்டிட்டு வர வேண்டியதாக போயிடும், இதை விடாதீங்க, பிடிச்சி போடுங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி தான் இந்த திருமணத்தை அவங்க அம்மா தான் ஒத்துக்க வச்சுருக்காங்க. அப்படி தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த பொண்ணு ரிதன்யாவும் தனக்கு திருமணம் வேணாம்னு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து சொல்லிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இதில் அவங்க குடும்பத்தில் அப்பாவுடைய ராஜ்யத்தை விடவும் அம்மாவுடைய ராஜ்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் மகளுக்கும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அப்பாவுக்கும் அந்த மோதலாம் வந்திருக்கு. 2 முறை அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணதாகவும் அவங்களுடைய உறவினர்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்லாம் அந்த பொண்ணு தற்கொலை முயற்சிக்கு போயிடும். அதனால் எப்படியாவது இந்த பிள்ளைய இந்த இடத்துல, அதாவது இந்த சேர்மன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணோம்னா நம்மளுடைய தொழிலும் அந்தஸ்தும் எல்லாமே நமக்கு மேலே வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுடைய குடும்பமும் இந்த பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கல்யாண வேலையை முடிச்சிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப வேதனையான விஷயம். அதாவது இன்றைக்கி ரிதன்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் கண்ணில் சாரையாக தண்ணியை விட்டுக்கிட்டு அழுகிறாங்க. உண்மையிலேயே ஒரு பெற்ற குழந்தை இழந்தவனுடைய வலி அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த வழியில் பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. பணம் கேட்டு சித்திரவதை பண்ணாங்க, அந்த பையன் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க, அதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது. திருமணம் முடிந்தவுடன் பிறந்த வீட்டிலிருந்து அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த புகுந்த வீடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தூரம்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய பிறந்த வீடும் புகுந்த வீடுங்கிறது வெறும் 3/4 கிலோமீட்டர் தூரம், நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு பையனை பற்றி நாங்கள் விசாரிக்காமல் கொடுத்துட்டோம். அவங்க சொத்துக்கு ஆசை பிடிச்சவங்களா தெரியுது, பையன் சைக்கோவாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க.
ஊரில் எவனாவது நம்புவானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அல்லது பக்கத்து ஊர் தூரமாக இருந்தால் கூட பையனை பற்றி சரியாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய ஊரெல்லாம் அவினாசியினுடைய மையப்பகுதி கைகாட்டிப்புதூர். அங்கிருந்து நடந்து போனால் ஒரு 1.5 பர்லாங் தூரத்தில் குறுக்கு வழியில் போனால் மாப்பிள்ளையுடைய வீட்டு இடத்துக்கு போயிடலாம். அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஊர். அங்கே இருக்கிற பையனை பற்றி விசாரிக்காமல் கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லாமே விசாரிச்சுருக்காங்க. பையனுக்கு அளவுக்கு அதிகமான சொத்து இருக்குது. மாதம் 20 லட்ச ரூபா வாடகை மட்டுமே வருதுங்கிறதுனால அவன் எதுவும் வேலைக்கு போகிறதில்ல. சில நண்பர்களோடு அதிகமாக வெளியில் போகாத வீட்டோடையே இருக்கிற ஒரு பையனாக இருந்திருக்கான். அது தவிர அவன்கிட்ட வேறு எந்த குறையும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் பொண்ணும் பையனை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை அனுப்பி வைக்கும்போது பெண் தன்னுடைய மாமா மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10-12 வயதுடைய ஒரு பையனை அந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் விடுமுறை அந்த நேரத்தில் வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற பெரும்பாலான வீடுகள் தமிழ்நாடு முழுக்கும் எல்லாமே தமிழ் கலாச்சாரம்னா ஒன்று தான். அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு போகக்கூடிய பொண்ணுக்கு பாதுகாப்பாக 2 பெரியவங்க வயசானவங்க யாராவது போவாங்க, அல்லது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான உறவுக்கார சின்ன பசங்க யாராவது தான் அவங்கள அனுப்பிவிடுவாங்க. அந்த பையன் போயிட்டு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இப்படித்தான் இந்த பையனையும் அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணை கூட கூட்டி போயிருக்காங்க. பொண்ணு 15ஆவது நாள் புருஷனோட வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த பையன் அங்கேயே தான் இருந்திருக்கான். அந்த பையனோட தான் அந்த பொண்ணு படுத்துருக்கு. திருமணம் பண்ணி பல கனவுகளோடு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறோன்னு சொல்லக்கூடிய மணமகனுக்கு மணமகள் இன்னொரு பையனோட பக்கத்தில் படுத்துக்கிட்டு இவனோட எப்படி அந்த ஒரு நபரால் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல. இரவு நேரங்களில் அந்த பையனை பக்கத்தில் படுக்க சொல்லிட்டு தான் ரிதன்யா படுத்துருக்கு. இது அவங்களுக்கு விரிசலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. 15ஆவது நாள் பொண்ணு அங்கேருந்து பெற்றோர்களுடைய வீட்டுக்கு வந்துடுது. என்ன பிரச்சனை அப்படின்லாம் பேசி முடித்து இவங்கெல்லாம் ஒரு மாதிரி 2 தரப்புமே உட்காந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 20 நாள் 25 நாளுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கே போகுது. அங்கே போன பிறகும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. அடுத்து மே மாதத்தில் முழுமையாக அந்த பொண்ணு அங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்திலும் இந்த பிரச்சனையில் முட்டல் மோதலோட வெளியில் வரதும் போகிற மாதிரி இருக்குது. கடைசியாக ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு மணமகன் அந்த கவின்குமார் அவனுடைய மனைவி ரிதன்யாவை கொண்டாந்து அவங்க அப்பா அம்மாட்ட விட்டுட்டு உங்கள் பொண்ணு கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு சொல்கிறா, இங்கேயே இருக்கட்டும், நான் பிறகு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் இடைவெளியில் 2 முறை வந்து தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு முழுக்க இந்த அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியினரோடு பிறந்த வீட்டிலே தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு. கணவனுடைய வீட்டுக்கு எதுவும் போகலை. இதே நிலைமையில் தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில் கவின்குமாருடைய அம்மா சித்ராதேவி வந்து மருமகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிருக்காங்க. பேசிட்டு போனதுக்கு பிறகு ஏதோ தன்னுடைய மகன் தவறாக நடந்துக்கிட்டதாகவும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதாகவும் சொல்லிட்டு போனதான் இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது ஜெயசுதா ரிதன்யாவுடைய அம்மா சொல்கிறாங்க. அது என்ன பேசுனாங்க என்னங்கிறது தெரியல. யாரும் இப்போ அந்த கவின்குமாருடைய தரப்பில் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. பேசுகிறதையும் தவிர்த்துறாங்க. அதனால் என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழல் தான் ஜூன் 28ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு வழக்கமாக இந்த பொண்ணு கோயிலுக்கு போகிறதுலாம் ஈடுபாடு இருந்திருக்கு. லட்சுமி நரசிம்மர் கோயில் அவினாசியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் மொண்டிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது புளியம்பட்டி போகிற ரோட்டில் அது கொஞ்சம் ஊர்லேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே தள்ளி போனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கு. பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு 2 பாத்திரத்தில் பிரசாதங்கள் அவங்க அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்திருக்கு. வர்ற வழியில் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோன் மணமகன் அதாவது கவின்குமார் பேசினாரா, இல்லை அவங்க அப்பா பேசுனாங்களா, அம்மா பேசுனாங்களா, அல்லது இந்த பொண்ணுடைய அப்பா பேசுனாங்களா, அண்ணாதுரை பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் காரை நிறுத்திட்டு இந்த பொண்ணு பேசிட்டு திரும்பவும் அங்கேருந்து சேவூர் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. சேவூர் அவினாசிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பெரிய ஊர். அந்த ஊரில் வந்து அந்த ஊரில் நிறைய பூச்சி மருந்து கடைகள் இருக்குது. அதாவது வாழைத்தோப்பு தென்னந்தோப்புகளுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய மருந்து விற்கிற பூச்சி மருந்து கடைகள் இருக்குது. அந்த கடையில் தென்னை மரத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு வகையான மருந்தை வாங்கிட்டு திரும்பவும் மொண்டிபாளையம் போகிற வழியிலேயே அந்த பொண்ணு கார் எடுத்துகிட்டு போகுது. போகிற வழியில் ஆலத்தூர் மேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதி பகல் நேரங்களில் மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது காலையிலும் சாயங்காலம் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. மதிய நேரங்களில் போக்குவரத்து குறைவாக இருக்கிற இடம். அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடியோ மெசேஜ் தனித்தனியாக பேசி அனுப்புது. எல்லாத்தையும் பேசி அனுப்புனதுக்கு பிறகு வாங்கிட்டு போய் இந்த விஷத்தை குடிச்சிட்டு காரில் படுத்துக்குது. அதுக்கு முன்னையே காரினுடைய இடது பக்கம் அந்த டேஷ்போர்டுக்கு முன்னால் ஒரு சின்ன நோட் புக்கில் அவங்க அப்பா மொபைல் நம்பரையும் அம்மா மொபைல் நம்பரையும் எழுதி அந்த காரினுடைய வெளிப்பக்கம் இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் தற்கொலை செய்து கொள்கிறேங்கிற மாதிரி எழுதி அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு மருந்தை குடிச்சிருது. ஒருவேளை
இந்த கார் நிற்கிறத யாராவது பாட்டு பக்கத்தில் வந்து பார்த்து அவங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு எண்ணத்தில் குடிச்சதோ, இல்லை நம்ம செத்து போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் குடிச்சதோ அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 2 முறை தற்கொலை முயற்சி அந்த பொண்ணு எடுத்திருக்குங்கிறத அவங்க 2 தரப்புக்கும் மத்தியஸ்தமாக இருந்து இந்த பிரச்சனைகளை பேசின ஒரு சில குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களே சொல்கிறாங்க. என்ன நோக்கத்தில் செஞ்சுன்னு தெரியல, ஆனால் போக்குவரத்து குறைவாக இருக்கிற அந்த இடத்துல, ஏன்னா இன்றைக்கெல்லாம் கார் சும்மா நின்றுதுன்னா பெரும்பாலும் யாரும் பக்கத்தில் போய் பார்க்க கிடையாது. யாராவது நடந்து போனவங்க வெள்ளந்தியான கிராமத்து மக்கள் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் போயிட்டுருக்கோம். பெரும்பாலான போகிறவங்க பைக்கில் போனால் கூட காதில் செல்ஃபோனை வச்சுட்டு தான் போகிறாங்க. அப்படிப்பட நான் அந்த பகுதியை கடந்து போன யாரும் பார்த்த மாதிரி தெரியல. இந்த பொண்ணு 12:15 12:20க்குள்ளே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு மருந்தை குடிச்சிருக்கும் போல இருக்குது. 1 மணிக்கு தான் அந்த வழியாக போன யாரோ ஒருத்தர் ஏன் கார் நிற்கிதுன்னு பார்க்குறாரு. அந்த காரில் முன்னால் அந்த டேஷ்போர்ட்டில் இருந்த அந்த நோட் புக்கில் எழுதியிருந்த செய்தியை பக்கமாக நின்று பார்த்தவர் அவருடைய ஃபோனில் இருந்து ரிதன்யாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் ஒன்று நிற்கிது, காரில் டேஷ்போர்ட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்கு, ஒரு பொண்ணு உள்ளே இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னே அந்த ரோட்டில் நின்றவர் அடுத்தடுத்து பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்களெல்லாம் செய்தி சொன்னதனுடைய அடிப்படையில் காரினுடைய கதவை திறந்து 108க்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்களும் போயிடுறாங்க. ஏன்னா 10 கிலோமீட்டர் தூரம் தான். போனதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு வராங்க. மருத்துவமனை கொண்டு வர வழியிலேயே ரிதன்யா இறந்துடுறாங்க. ரிதன்யா தற்கொலை செய்து கொள்வதாக சொல்லி உண்மையிலேயே தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தில் மருந்தை குடித்ததா, அல்லது வெளியில் இருக்கிற செய்தியை பார்த்துட்டு பெற்றோர்கள் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் குடிச்சதா அப்படின்னு தெரியல. இந்த 2ல் எது குடிச்சிருந்தாலும் அந்த செய்தி முழுக்கவும் அண்ணாதுரைக்கும் ஜெயசுதாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்ன மனநிலையில் இருந்தது. ஒருவேளை மணமகன் வீட்டிலிருந்து போய் அதை குடிச்சிருந்தா அதுக்கான முழு பொறுப்பையும் அவங்க வீட்டு மேலே நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க வீட்டில் தான் அது சாகிறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 6-7 நாள்களாக ரிதன்யா அவங்களுடைய பெற்றோரோடு தான் இருந்திருக்காங்க. அவங்கிருந்து தான் போய் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு. அதனுடைய உள்நோக்கம் என்ன நடந்திருக்கிறது இவங்களுக்கு தான் ஓரளவுக்கு தெரியுமே தவிர மணமகன் வீட்டாருக்கு தெரியறதுக்கு இதில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனாலும் அந்த ரிதன்யா சொல்லியிருந்த ஆடியோவின் அடிப்படையில் இப்போ கவின்குமார் அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அம்மா சித்ராதேவியை கைது பண்ணாலும் ஸ்டேஷன் வெளியே விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால ஏதாவது மருத்துவ ரீதியான சிக்கல் வந்துடக்கூடாதுனால போலீஸார் விட்டுருக்காங்க. அந்த அம்மாவையும் பிடிச்சி உள்ளே போடணும்னு இவங்க இப்போ ரிதன்யாவுடைய அம்மா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் அனைத்து கட்சி தலைவர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ரிதன்யாவுடைய அம்மா ஜெயசுதா இப்போ பேசுகிறது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி ஸ்ரீமதியுடைய அம்மா செல்வி எப்படி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனை காரணமானாங்களோ அதே மாதிரியான அடிப்படையில் தான் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. தங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க மிகப்பெரிய பணவெறி பிடிச்ச கும்பல் அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளபடியே இந்த இடத்தில் வரதட்சணை என்பது எந்த விதத்திலும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். சேர்மன் கிருஷ்ணனுடைய குடும்பத்தார் அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பொண்ணு அதாவது ரிதன்யாவோட தன்னுடைய ஆடியோ வெளியிட்டிருக்கிறத கூட தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கொடுத்த 2 லட்ச ரூபா பணமும் நகைகள் எல்லாம் எங்கே நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த பெண் தன்னுடைய படுக்கை அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்லி அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த பணத்தையும் அந்த நகைகளையும் கூட பார்க்காம தன்னுடைய மருமக பொறுப்பிலேயே விட்டுருக்கிறவங்க மீண்டும் பணம் கேட்டாங்க. 100 கோடி ரூபா கேட்டு பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க சொல்லி கவின்குமார் கேட்டார், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க போய் அது இப்போ இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி கொண்டு உடலை எடுத்துக்கிட்டு வந்த அந்த நேரத்திலிருந்து அன்று இரவு 9-9:30 மணி வரைக்குமே 2 சம்பந்தி வீட்டாரும் இணைந்து தான் இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. 9:30 மணிக்கு அது வரைக்கும் இவர் அண்ணாதுரை வச்சுருந்த அவருடைய மொபைலினுடைய நெட் ஆன் பண்ணாமல் இருந்ததுனால அவருக்கான எந்த தொடர்பும் கிடையாது. வெறுமனே எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருந்திருக்காரு. 10 மணிக்கு குறுஞ்செய்தி வாயிலாக யாருக்கோ செய்தி அனுப்புறதுக்கு அவங்க உறவினர் ஒருத்தர் ஆன் பண்ணும்போது தான் இந்த பொண்ணு ரிதன்யா போட்டிருந்த வாட்ஸ்அப் ஆடியோ எல்லாமே கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் இவங்களுடைய ட்ரெண்டே மாறுது. சம்பந்தி வீட்டார் மேலே குற்றம் சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. தங்களுக்கு இதில் எதுவுமே தொடர்பு இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டு அவங்கள குற்றவாளியாக்குறாங்க. வழக்கமாகவே ஆண் பெண் 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததுன்னா பெண் ஆண் மேலே சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன பார்த்திங்கன்னா வரதட்சணையாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இது அவங்களா சொல்கிறாங்களா இல்லை பின்னால் இருந்து யாராவது சொல்கிறாங்களான்னு தெரியல. வரதட்சணை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. வரதட்சணை கேட்க வேண்டிய அளவிலான குடும்பம் அல்ல அந்த குடும்பம். அவங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பையனுக்கு நல்ல பொண்ணாக கிடைச்சா போதுங்கிறதா அவங்க அம்மாவுடைய வேண்டுதலாக இருந்திருக்கு. அது காரணம் பையனுக்கு முடி வெட்டிக்கிட்டு இருக்குங்கிறதா. அந்த அடிப்படையில் அவங்க பணம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எல்லாமே பின்னால் சேர்த்து சொன்ன ஒரு விஷயந்தான்.
இந்த அளவில் தான் இந்த விவகாரத்தில் மேலோட்டமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயம். கிருஷ்ணன் தரப்பு, அதாவது சேர்மன் கிருஷ்ணனுடைய தரப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் கவின்குமாருடைய உறவினர்கள் இதை பற்றி பேச தயாராக இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க குடும்பம் சார்ந்து எல்லாமே போய் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது பெயில் கேட்டு ஈஸ்வரமூர்த்தி மற்றும் கவின்குமார் தரப்பு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணாதுரை தரப்பும் ஒரு வழக்கறிஞரை வச்சு. ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு அனுதாபம் தேடக்கூடிய முயற்சியை தான் இந்த அண்ணாதுரையும் ஜெயசுதாவும் செஞ்சுட்டு இருக்கிறதா அப்பட்டமாக நம்ம பார்க்க முடியுது. உள்ளபடியே இரவு 9 மணி வரைக்கும் சம்பந்தி வீட்டாரோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவங்க ஆடியோவை பார்த்துட்டு தான் அதை தங்களுடைய போக்கை மாற்றுறாங்க. அந்த ஆடியோவும் கூட இன்னும் சொல்ல போனோம்னா இவங்களை குற்றவாளியாக காட்டுற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டுக்களெல்லாம் அந்த பொண்ணு ஒன்று சொல்ல, எந்த இடத்துலையும் நகை கேட்டு அவங்க என்ன சொல்ல பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தெரியல. முழுக்க இவங்க தான் அவங்க 300 பவுன் கேட்டாங்க, 300 பவுன் போட்டால் 500 பவுன் கேட்டாங்க, இன்னும் 200 பவுன் வாங்கிட்டு வந்தாங்க, தொழில் தொடங்குறதுக்கு பணம் வேணும்னு கேட்டாங்கிறாங்க. இன்றைய சூழலில் சேர்மன் கிருஷ்ணனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களோ மற்றவங்களோ தொழில் தொடங்குறதுனா கூட மற்றவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பல ஆயிரம் கோடி ரூபா முதலீட்டு போட்ட பல கம்பெனிகள் நடத்த முடியாமல் நிறுவனத்தை மூட வேண்டிய சூழல் ஓடிட்டுருக்கு. அதனால் எந்த தொழிலதிபருமே புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான சூழல் இப்போ அந்த பகுதியில் இல்லை. இருக்கிற தொழிலை பார்த்தாலே போதும், இல்லைன்னா இருக்கிற வாடகை வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தவிர புது தொழில் தொடங்குறதுக்கு அந்த பையன் விரும்புறதுக்கும் வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட அனுபவம் அந்த பையனுக்கு கவின்குமாரே கிடையாது. அதனால் இவங்க இது எல்லாமே இட்டுக்கட்டி சொல்கிற செய்தியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கவனிக்கத்தக்க ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணும்போது சொல்லியிருக்கு, நான் வந்தேன்னா எனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கூட நீங்கள்லாம் முயற்சி பண்ணுவீங்க, ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற அந்த கோட்பாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், என்னால் இன்னொருத்தனோட நான் வந்து வாழலாம் முடியாது அப்படிங்கிற செய்தியையும் அந்த பொண்ணு அந்த ஆடியோடு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னது எனக்கு பெருமையாக இருக்குது, என்னுடைய குலப்பெருமையை காப்பாற்றிருக்கா என் பொண்ணு அப்படிங்கிற இவருடைய மனநிலையே அந்த பொண்ணு திரும்பி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திருப்பி அனுப்புகின்ற மனநிலையில் தான் இருந்திருக்காரு. இவருக்கு தன் பொண்ணு நிம்மதியாக வாழணும், நல்ல இடத்துல வாழணுங்கிறத விடவும் சேர்மன் கிருஷ்ணனுடைய குடும்பத்துக்கு நான் சம்பந்தின்னு சொல்லி தன்னுடைய செல்வாக்கையும் பலத்தையும் அதிகப்படுத்திட்டு தான் இவர் நினச்சிருக்காரே தவிர பொண்ணு சந்தோஷமாக வாழ்த்துன்னு நினச்ச மாதிரியான கேரக்டரை நம்ம அவங்கள பார்க்க முடியல. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே இந்த குடும்பத்தை பற்றி அவங்க சொல்லக்கூடிய எதுவுமே ஏற்புடையதல்ல. ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு தெரியும். வெறும் ஒரு பரலாங்க தூரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நாங்கள் கொடுத்து ஏமாத்துட்டோங்கிறதெல்லாம் சுத்தமான பொய். அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பையனுக்கு பொண்ணுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு இடையில் 2 குடும்பமுமே 3ஆம் நபர் ஒருத்தர் வச்சு பேசியிருக்கலாம், அல்லது இவங்களுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அந்த 3ஆம் நபரை ஒரு உளவியல் ரீதியான ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வச்சு பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எளிமையாக முடிஞ்சிருக்கு. அதை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க இந்த மூடநம்பிக்கையின் அடிப்படையில் கோயிலுக்கு போனால் சரியாக போயிடும், சாமி கும்பிட்டா சரியாக போயிடும், ஜாதக பொருத்தம் 16 இருந்தது, சனி 7ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்குது, இதெல்லாம் சரியாக போயிடும், ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த அடிப்படை முட்டாள்தனத்தை நம்பி கோயிலுக்கு அனுப்புறதும் வேண்டுதல் வைக்கிறதும் பரிகாரம் செய்கிறதா சொல்லிய இந்த அடிப்படை முட்டாள்தனத்தினுடைய காரணமாக அந்த பொண்ணுனுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்காங்க. பொண்ணுனுடைய தற்கொலைக்கு காரணம் முழுக்க மணமகனும் மணமகன் வீட்டார் மட்டுமல்ல, அந்த பொண்ணுடைய பெற்றோர்களும் காரணமாக இருந்திருக்காங்க. இதுதான் உண்மையில் நடந்ததாக தெரியுது. இருந்தாலும் சேவூர் போலீஸார் இதை பற்றி விசாரணை செஞ்சிட்ருக்காங்க. கடைசி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னால் யாரோட பேசிச்சு, என்ன பேசிச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக கிடைச்சிருக்கும், அல்லது இன்னும் ஒரு சில நாளில் கிடைக்கும். கிடைச்சதுக்கு பிறகு என்ன மாதிரி இந்த வழக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல. ரிதன்யாவுக்கு திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறதும் உண்மையாக தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வேறொருத்தரோட தொடர்போ அல்லது வேறொருத்தரோட ஒரு காதலோ இருந்ததா அப்படின்னா அதுக்கும் சாத்தியம் இல்லைங்கிறது தான் 100% உண்மையாக தெரியுது. திருமண வாழ்வில் விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை இவங்க கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான பணக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்திங்கன்னா, தங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க இன்னொரு இடத்துல போய் தனித்து நின்று வாழ்வதற்கான தகுதி இருக்குதா, அதுக்கான உளவியல் ரீதியாக அவங்க தயாராகிருக்காங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஜாதகம் ஜோதிடம் இதை மட்டும் பார்த்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு சமூக அடிப்படையில் அந்தஸ்து அடிப்படையில் பணக்காரனாக இருந்தால் மட்டும் போதும், செல்வாக்கு இருந்தால் போதும், எத்தனை சீத்தேரும் இங்கே எத்தனை சீத்தேரும் அப்படிங்கிற இந்த அளவுகோலில் தான் திருமணம் பண்ணுறாங்களே தவிர அதை கடந்து 2 மனங்களுக்குள்ள சரியான புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பெரும்பாலான இடங்களில் பார்க்குறது இல்லை. அதனால தான் 1993-95 காலகட்டங்களில்
யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்து குடும்ப நல நீதிமன்றங்கள் எல்லாமே இன்றைக்கி நீதிமன்றத்திலேயே அதிகம் கூட்டம் வரக்கூடிய இடமா குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு மனமுறிவு அதிகமாக போயிட்டுருக்குது. இதுக்கு காரணம் மனங்களை ஒத்த திருமணத்தை பெரும்பாலானோர் செய்கிறதில்ல. இன்னும் பார்த்திங்கன்னா டிவியை திறந்தோம்னா சாதிகளுக்கான மேட்ரோமனி, அதாவது திருமண தகவல் தொடர்பு நிலையங்களை பற்றி சொல்கிறாங்களா தவிர இந்த சாதி சங்கங்கள் எல்லாமே ஆண் பெண் 2 பேரையும் எப்படியாவது பொய்யை சொல்லி கோத்து விட்டுட்டு, அதாவது எப்படி ரியல் எஸ்டேட்காரன் பொய் சொல்லி இடத்த வைக்கிறானோ அதே மாதிரி இங்கே 10 அங்கே 10ங்கிற அளவில் 20-30 பொய்யை போட்டு 2 குடும்பத்தையும் இணைச்சி வச்சுட்டு பவுனுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற அளவில் கமிஷன் வாங்குறது தான் எல்லா திருமண தகவல் தொடர்பு நிறுவனங்களுமே செய்தே தவிர உளவியல் ரீதியாக அவங்களுக்கு தகுதியாக இருக்கா இல்லையாங்கிறதை பற்றி பார்க்குறதே கிடையாது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களால் அந்த குழந்தைகள்கிட்ட பேச முடிஞ்சால் பேசி புரிய வைங்க. இல்லைன்னா நல்ல உளவியல் மருத்துவம் தெரிந்த பல மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களோட பையனை ஒரு மணி நேரம் பேச விடுங்க, பொண்ணை ஒரு மணி நேரம் பேச விடுங்க. இவங்க 2 பேருக்கும் உளவியல் ரீதியாக ஒத்து வருமா, இது திருமணத்தை பற்றி என்ன புரிதல் இருக்குது, அந்த பையன் திருமணத்தை பற்றி என்ன புரிதல் இருக்கா, 2 பேருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி உளவியல் வல்லுநர்கள் பலர் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசி இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் சரியாக இருக்கும், இல்லை வேணாம் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவில் இந்த உளவியல் நிபுணர்களோட பேசி அவங்களுடைய உளவியல் அடிப்படை எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க. அப்படி செய்கிறது தான் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். காரு பங்களா வசதி வாய்ப்புகள் மாத வருமானம் எத்தனை தேரும் அப்படிங்கிற இந்த எண்ணத்திலேயே திருமணம் செய்கிறத கொஞ்சம் கைவிட்டுட்டு பையனுக்கு பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா, இவங்க 2 பேரும் நிம்மதியாக வாழ முடியுமா, இவங்களுக்கான புரிதல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு நல்ல உளவியல் நம்மளுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து வைங்க. அதுதான் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது. ரிதன்யா அழுத அந்த ஆடியோ இனிமேல் வேறு எந்த பொண்ணும் அழுகாத அளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.